நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ என்னோட வீக்னஸ் அப்படின்னா, நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன். அண்ட் என்னோட ஸ்ட்ராங் அப்படின்னாலும் நான் அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வந்து என்னோட ஸ்ட்ரென்த், இது வந்து என்னோட வீக்னஸ் அப்படின்னா என்ன? என்னோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் ஓகே. ஸ்ட்ரென்த்னா என்னோட பேஷன்ஸ்ன்னு சொல்வேன். வீட்ல கிடையாது. ஆனா வெளி உலகத்துல வெளியில நான் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டாலே பயங்கர பேஷன்ஸா இருப்பேன். யார் என்ன சொன்னாலுமே நான் ரியாக்ட் ஆகவே மாட்டேன், காமிச்சுக்கவும் மாட்டேன். ஸ்ட்ரென்த் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மைல், அந்த ஹாப்பினஸ் அது எப்பவுமே என் கூட இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் வெளியில காமிச்சுக்கவே மாட்டேன். வெளில வந்துட்டேன் அப்படின்னா, ஓகே. நான் இப்படிதான் இருப்பேங்கிறது நான் ஒரு அது வந்து நம்ம நடிக்கிறதா கூட எடுத்துக்கலாம். பட் அது வந்து நான் அத மைண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம வெளிய உலகம் நம்மள எப்படி பாக்குதோ, அத நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு அது குடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால எப்பவுமே நான் வந்து ரொம்ப பேஷன்ஸா இருப்பேன். ரொம்பவே வந்து ஹேப்பியா என்ன சுத்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் நானே யோசிக்கிறேன். எனக்கு என்ன வீக்னஸ் இருக்குன்னு. கொஞ்சம் டக்கு டக்குன்னு வீட்ல ஃபர்ஸ்ட்டு கோவம் வரும். அது வீட்ல. மேபி என்னோட வீக்னஸா இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா அத மாத்திட்டு வந்துட்டுருக்கேன். ஹோப்ஃபுல்லி அந்த வீக்னஸ் கூட எனக்கு இல்லாம இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி ரொம்ப அ கோவப்பட்டு ரொம்ப இதுவா பேசிட்டேன் அப்டின்னா அழுதுருவேன். அது வந்து வெளியிலும் வந்துரும். ரொம்ப இரிட்டேட் பண்ணி டு த கோர் என்ன இழுத்துட்டாங்க அப்டின்னா நான் அழுதுருவேன். ஸோ அதுவுமே இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. வெளியில அழுவுறது குறைஞ்சிருச்சு. பட் வீட்ல வந்து நான் கொஞ்சம் கோவப்படுறது கம்மி பண்ணணும். அது என்னோட வீக்னஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது டோட்டல் நெலைமையே வந்து அது மாத்துது. எல்லாரும் நம்ம பெண்கள் எல்லாருக்குமே எவ்வளோ எவ்வளோ சாஃப்ட் ஹார்ட்டட் இருக்கோ அவ்வளோ அவ்வளோ கோவமும் நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா கோவப்படாம இருக்கிற அந்த நாட்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ பேசும்போது நாங்க வந்து வீட்ல வந்து அந்த எப்பவுமே அந்த ஆர்குமெண்ட்ன்னு சொல்ல மாட்டோம். டிஸ்கஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்கஷன் வச்சா மட்டும் தான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். எதர் அம்மா நானும் சரி, அப்பா நானும் சரி, குழந்தைங்க நம்மளும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி. நம்ம எப்போ அங்க ஆர்குமெண்ட்ன்னு வைக்கிறோமோ, அப்பதான் வந்து பெரிய ப்ராப்ளமே ஆகுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி. ஸோ அவ்வளோதான். உங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம பட் நல்லா இருந்தது கொஸ்டின்ஸ் எல்லாமே. யூசுவலா எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா, ஜாலியா ஜாலியா. பேசலாமா? நெறைய அந்த மாதிரி பேருக்கு தான் இந்த பார்ட் இருக்கும். ஆஃப் ஸ்ரீதேவி தெரியாது. தெரியாது. நாங்க அதனால தான் வந்து யோசிச்சு யோசிச்சு எங்க டீம் வந்து சரி ஸ்ரீதேவிகா வந்து எல்லாருமே ஜாலியா பார்த்துருப்பாங்க. ரொம்ப சிரிச்சுட்டே பார்த்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே எவ்வளோ பெயின் இருக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்காக.